எது நமக்கு தேவையா இருந்துச்சதோ அந்த நேரத்துல நமக்கு அதோட அருமை தெரியாது. ஊர்ல இருக்கிறப்ப முருங்கை இலை அருமை பெருமை பையன் எதுவுமே தெரியாது. ஊரை விட்டு ஊரு நாடு விட்டு நாடு வந்ததுக்கு அப்புறம் தான் நிக்கரைக்கு அக்கறைய பச்சைன்ற மாதிரி முருங்கை கிடைக்கிறது, முருங்கைக்காய் கிடைக்கிறது, பாவக்காய் கிடைக்கிறதெல்லாம் பெரிய புளியங்கொம்பு. துருக்கிஸ் கடைகளை வந்து கொஞ்சம் வெண்டிக்காய் கிடைக்குது. ஊர்ல வேலிகளையும் அங்கேயும் இங்கேயும் பக்கத்து வளவு அந்த வளவு இந்த அளவு பால் அடைஞ்ச வளைவுகளுக்குள்ள எல்லாம் முருங்கை மரம் இருக்கும். முருங்கை சாப்பிட்டு நான் ஊர்ல இருக்கிறப்ப 3 நேரம் சாப்பிட்டேன். மீன் சமைச்சா கண்டிப்பா முருங்கை இருக்கும் தானே. முருங்கை சொதி முருங்கை சுண்டை பார்க்கத்தான் முருங்கை இல்லை, ஆனா இது மெடிசன். அது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. 2 கிழமையா தேடி தேடி இன்றைக்கு தான் முருங்கை கிடைச்சது மக்களே. இப்பெல்லாம் ஊருக்கு போயிட்டு வர்றோன்னா அப்பெல்லாம் நான் சுலக அப்பப்போ வாங்கி கொண்டு வந்து வைப்பேன். ஆனா வீட்டுக்கு வரவங்க யாராவது அந்த ஆசையா கேட்டுட்டாங்கன்னு சொன்னா எனக்கு கொடுத்துருவேன். தர முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் தான் வருஷத்துல 3-4 வாட்டி போறாங்களே ஊருக்கு. இந்த முறை ஊருக்கு போனால் திரும்ப ஒரு சுலகு வாங்க. இதுதான் இப்போதைக்கு எனக்கு சுலகு. இதை இப்போ நான் சுண்ட போகிறேன். இந்த முருங்கை எல்லாத்தையுமே வந்து நல்லா உரலில் வச்சு இட்டிச்சு அம்மோட காலுக்கு முழங்காலுக்கு வச்சு கட்ட போகிறோம். ஹவ் எ நைஸ் டே, பை.